பறவைகள் பலவிதம் ஒவ்வொன்றும் ஒரு விதம் அப்படின்ற ஒரு பாட்டு இருக்கு பாத்தீங்களா? அது மாதிரிதான் இங்க பாத்தீங்கன்னா தற்குறிகள் பலவிதம் ஒவ்வொன்றும் ஒரு விதமா இருக்கு. அதாவது இந்த தற்குறி கூட்டம் ஒவ்வொன்றும் பாத்தீங்கன்னா உண்மையாலே ஒவ்வொரு வித்தியாசமான ஜந்துக்களா இருக்குங்க. ஒருத்தர் என்னன்னா ஒரு சைடு நான் சிங்கிளாவே வந்து பாத்தீங்கன்னா ஓட்டு கேட்பேன், எனக்கு வந்து வீடியோவும் ரீல்ஸும் போட்டா போதும் நான் வெற்றி பெற்றுடுவேன் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா ஒரு தாவேகா வேட்பாளர் சுத்தின்னு இருக்காரு. இன்னொரு தாவேகா வேட்பாளர் என்னடானா நாமினேஷன் பண்ற போற இடத்துக்கு பாத்தீங்கன்னா நாமினேஷன் பேப்பரே இல்லாம போயிருக்காரு. வேட்பு மனுவே எடுத்துன்னு போவாம போயிட்டு அந்த ரூம்ல உட்காந்துட்டு காமெடி பண்ணிருக்காரு. இப்படி ஒவ்வொரு தற்கொலையும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விதமா இருக்கு. இததான் டீடைல்டா நிகழ்ச்சிக்குள்ள போய் பார்ப்போம். பட் நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங் வந்து நம்ம ஒரு சீரியஸ் இம்பார்ட்டன்ட் மேட்டர் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். நீங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது விஜயோட வேட்பு மனு நிராகரிக்கப்படுமா அப்படின்ற கேள்விக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு பதில் சொல்ல போதும். உங்களுக்கே நல்லா தெரியும், விஜய் வந்து 2 தொகுதியில நிக்க போறாருங்க. அதாவது பெரம்பூர்ல ஒன்னும், இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா டவுன் டு த சவுத்ல நான் திருச்சி கிழக்குலயும் நிக்க போறேன். ஏன்னா சென்னைன்றது இப்போதைக்கு தமிழ்நாட்டுக்கு இருக்கிற கேபிட்டலு. நான் வந்துட்டேன்னா வந்து பாத்தீங்கன்னா திருச்சியும் கேபிட்டலா மாத்த போறேன், அதாவது 2 கேபிட்டல் வைக்க போறேன் அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்திற்காக எங்க அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா சென்னையிலயும் போட்டி போடுறாரு, சென்னையில இருக்கிற பெரம்பூர்ல போட்டிடுறாரு, திருச்சி கிழக்கிலையும் போட்டியிடுகிறார். சரி, 2 தொகுதியில போட்டியிடலாம், ஒன்னும் பிரச்சனையே கிடையாது. ஏன்னா அந்த காலத்துல எம்ஜிஆர் போட்டிட்டு இருக்காரு, அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஜெயலலிதா போட்டிட்டு இருக்காங்க. அப்புறமா 2 தொகுதியிலும் வெற்றி பெற்றுட்டா இவர் ஒரு தொகுதியை ராஜினாமா பண்ணணும், அதெல்லாம் தூக்கி அப்படி ஓரமா வைப்போம். இப்போ 2 தொகுதியிலும் வந்து பாத்தீங்கன்னா விஜய் நாமினேஷன் ஃபைல் பண்ணிட்டாரு. பெரம்பூர்லயும் பண்ணிட்டாரு, இங்க வந்து பாத்தீங்கன்னா நேத்து திருச்சி கிழக்கிலையும் பண்ணிருக்காரு. இப்ப இதுல பிரச்சனை என்னன்னா, எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா சில விஷயங்களை விஜய் மறைத்து விட்டார். அதாவது பெரம்பூர்ல நாமினேஷன் பண்ணாரு பாத்தீங்களா, அங்க வந்து இவர் மேல இருக்கிற ஒரு குற்ற வழக்கை மறைத்து விட்டார் விஜய். அதனால இவருடைய நாமினேஷன் ரிஜெக்ட் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக, அதாவது அதிகமாக கூட இல்ல, பிரகாசமாக தெரிகிறது பெரம்பூரில் அப்படின்னு வந்து எல்லாருமே சொல்றாங்க. உங்களுக்கே நல்லா தெரியும், பெரம்பூர்ல நாமினேஷன் பண்ணும்போது அவர் மேல ஆல்ரெடி ஒரு குற்ற வழக்கு இருந்துச்சு. எங்க நடந்த குற்றம் பாத்தீங்கன்னா மதுரை மாநாடு நடத்தினார் பாத்தீங்களா, அப்ப வந்து இவரோட பவுன்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பாக்ஸிங் போட்டு அவர் பக்கத்துல நெருங்க வந்த எல்லா இளைஞர்களையும் அடிச்சு தூக்கி திம்சம் பண்ணாங்க. அதற்காக விஜய் மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு எஃப்ஐஆர் பதிவு செஞ்சிருக்காங்க. அந்த வழக்கு எங்க கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகுது. ஏதோ நேத்து போட்ட வழக்க நான் மறந்துட்டேங்க, எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா ஓகே, ஒரு லாஜிக் இருக்கு, ஏத்துக்கலாம். பட் இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகிறது. அதை வந்து பாத்தீங்கன்னா மீடியாஸே அப்ப எடுத்து பேசினாங்க, இது மாதிரி விஜய் மேல வழக்கு போட்டு இருக்காங்க, இதன் தொடர்பாக வழக்கு போட்டு இருக்காங்க அப்படின்றது மீடியா ஃபுல்லாவே பிளாஷ் ஆச்சு. சின்ன குழந்தைக்கும் தெரியும், விஜய் கட்சியில இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் விஜய் மேல வழக்கு போட்டுது. இந்த வழக்கை என்ன பண்ணிட்டாங்கன்னா பெரம்பூர்ல நாமினேஷன் பண்ணும்போது இந்த குற்ற வழக்குகளை காட்டவில்லை. அதாவது அந்த நாமினேஷன்ல எல்லா டீடைல்ஸையும் உண்மையா தெரிவிக்கணும். கீழே வந்து டிக்ளரேஷன் போடுவாங்க. அந்த டிக்ளரேஷன்ல நான் இங்க சொல்லி இருக்கும் கருத்து அனைத்தும் உண்மையாதான், உண்மையான தகவலை தான் நான் கொடுத்திருக்கேன் அப்படின்ட்டு டிக்ளரேஷன் போடணும். இவரு டிக்ளரேஷன்ல கையெழுத்தும் போட்டிருப்பாப்ல. ஆனா என்ன பண்ணிருக்காருன்னா ஒரு குற்ற வழக்கு தன் மேல இருக்கிறத அண்ணன் மறைச்சிட்டு இருக்காப்ல. அண்ணன் என்ன நினைச்சிருப்பாருன்னா, குற்ற வழக்கெல்லாம் நம்ம வந்து மறைச்சு வச்சா இவங்க என்ன கண்டுக்குவா போறாங்க அப்படின்னு நினைச்சிருப்பாரு மிஸ்டர் விஜய். ஸ்க்ரூட்டினி பண்ணும்போது எல்லாத்தையும் எடுத்து பார்ப்பாங்க. திமுக வேட்பாளர்ல இருந்து அதிமுக வேட்பாளர்ல இருந்து எல்லாரும் சண்டை செய்யறதுக்கு ரெடியா இருப்பாங்க. அவங்களும் சண்டை செஞ்சுப்பாங்க, மத்தவங்க கிட்டயும் சண்டைக்கு போவாங்க. இது மறைச்சிருக்காங்க, இது தப்பா போட்டிருக்காங்க, அவங்களை ஸ்க்ரூட்டினி பண்ணி அவங்க தூக்கி பண்ணுங்க, தூக்கி போடுங்க, அவங்களை ரிஜெக்ட் பண்ணுங்க அப்படின்ற சண்டைலாம் நடக்கும். ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் நடத்தும் அலுவலர்கிட்டையும் உங்க நாமினேஷனை தான் எல்லாம் எடுத்து டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க, கோ த்ரூ பண்ணிட்டு இருப்பாங்க. சோ அவங்க கம்ப்ளைண்ட்ஸும் வந்து பாத்தீங்கன்னா ரேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ இப்போ இந்த தகவல் பெருசா பேசப்படுகிறது. இந்த தகவல் எப்படி வெளியில வந்துருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெரம்பூர்ல நாமினேஷன் பண்ணாரு, ஓகே, இந்த குற்ற வழக்கை மறைச்சிட்டாரு. இவர் திருப்பியும் வந்து திருச்சி கிழக்குல நேத்து வந்து பாத்தீங்கன்னா நாமினேஷன் பண்ணிருக்காருல்ல, அப்போ வந்து அதை டவுன்லோட் பண்ணி பார்க்கும்போதுதான் தெரியுது 2 குற்ற வழக்குகளை மென்ஷன் பண்ணிருக்காரு. நீங்க கேட்கலாம், எப்பா என்னப்பா இப்பதான் மதுரையில ஒரே ஒரு குற்ற வழக்கு இருந்துச்சுன்னு சொல்ற, இப்ப திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா 2 குற்ற வழக்குன்ற அது எப்படியா வந்துச்சு அப்படின்னு கேட்பீங்க. உங்களுக்கே நல்லா தெரியும், பெரம்பூர்ல நாமினேஷன் பண்ணிட்ட பிறகு அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா பெரம்பூர்லயும் அப்புறமா கொளத்தூர்லயும் வந்து பாத்தீங்கன்னா பிரச்சாரம் பண்ண போனாருல்ல, அங்க வந்து சில ஏழ்றைகளை கூட்டினாரு, சில சட்டத்துக்கு மாறாக இவர் ஈடுபட்டார், நாங்க என்னென்ன கண்டிஷன் போட்டோமோ அந்த கண்டிஷன் எல்லாம் உடைச்சு தூக்கி போட்டுட்டு இவர் பாட்டு இஷ்டத்துக்கு செயல்பட்டாருன்ட்டு அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு குற்ற வழக்க பதிவு செஞ்சிருக்காங்க. எது நாமினேஷன் பண்ண அடுத்த நாள்
பதிவு செஞ்சிருக்காங்க. அதை வந்து பெரம்பூர்ல காட்ட முடியுமானா காட்ட முடியாது, பிகாஸ் நாமினேஷன் ஆல்ரெடி பண்ணிட்டாரு. சோ அடுத்த நாள் பதிவான வழக்கை இவர் எடுத்துட்டு வந்து திருச்சி கிழக்குல காட்டுறாரு. எஸ், காட்டிதான் ஆகணும், பிகாஸ் ஒரு 2 நாள் ஆகிடுச்சு குற்ற வழக்கு போட்டு. சோ அதை வந்து காட்டுறாரு. பிளஸ் அது கூட சேர்த்து எங்க மதுரையிலங்க போன வருஷம் பாத்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்னுடைய பவுன்சர்ஸ் போட்டு ஃபுட்பால் ஆடினாங்க என் பின்னாடி வந்த இளைஞர்கள் எல்லாம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா என் மேல வழக்கு போட்டு இருந்தாங்க. அந்த வழக்க நான் ஆக்சுவலா மறந்துட்டேங்க பெரம்பூர்ல காட்ட, அதனால நான் இப்ப காட்டிக்குவா ப்ளீஸ் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா திருச்சி கிழக்குல அவர் வந்து அந்த குற்ற வழக்கையும் சேர்த்து என் மேல 2 குற்ற வழக்கு இருக்கு அப்படின்றத வந்து காட்டியிருக்காரு. சோ இப்போ வந்து கான்ட்ராடிக்ட் ஆகுது. பெரம்பூர்ல இவர் ஒரு மனு தாக்கல் பண்ணியிருக்காரு, அதுல அந்த குற்ற வழக்குகள் காணவில்லை. திருச்சி கிழக்குல வந்து பாத்தீங்கன்னா இத காட்டியிருக்காரு. அந்த திருச்சி கிழக்குலயே அவர் மென்ஷன் பண்ணிட்டதாகவும் சொல்லுகிறார். அதாவது நான் பெரம்பூர்ல தாக்கல் பண்ண மனுல வந்து இதை காட்டல, பிகாஸ் எனக்கு வந்து கொஞ்சம் மென்டல் டிஸார்டர் இருக்கு, எனக்கு கொஞ்சம் ஞாபக மருந்து இருக்கு, எனக்கு எந்த சம்மனும் வரல, அதனால என் மேல எஃப்ஐஆர் போட்டதே எனக்கு தெரியல, நான் மறந்துட்டேன், பெரம்பூர்ல போட மறந்துட்டேன், அதனால மை லார்ட் ப்ளீஸ் அக்செப்ட் மை ஃபர்கெட்னஸ் லெட்டர் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. பட் இது எந்த அளவுக்கு சாத்தியம்? பெரம்பூர்ல இதை ஏற்றுக்கொள்வார்களா தேர்தல் நடத்தும் அலுவலர்? இல்லைன்னா விஜய் இதை வந்து ரிஜெக்ட் பண்ணுவதற்கான வாய்ப்பு அதிகம் உள்ளதா அப்படின்னா எஸ், ரிஜெக்ட் பண்ணுவதற்கான வாய்ப்பு அதிகமாக உள்ளது. இதெல்லாம் வந்து எலெக்ஷனுங்க, இது வந்து சும்மா நான் வந்து மிஸ் நான் தெரியாம சொல்லிட்டேன் மிஸ், இப்போ நான் மாத்தி சொல்றேன் மிஸ் அப்படின்ட்டு சொல்ற ஒப்பிக்கிற பாடங்கள் கிடையாது. இது ஒரு நாமினேஷன், ஒரு அபிடவிட் ஃபைல் பண்றோம், ஒரு பிரமாண பத்திரம் ஃபைல் பண்றோம்னா இதெல்லாம் வந்து வேட்பாளர்கள் உக்காந்துக்கிட்டு ஒரு நாள்ல ஃபைல் பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் ஒரு வாரம் உக்காந்து பண்ற வேலை. ஏங்க ஒரு பிரமாண பத்திரமே உங்களால ஒழுங்கா தாக்கல் செய்ய முடியல, ஒரு அபிடவிட்டே ஒழுங்கா உங்களால ஃபைல் பண்ண முடியல, நீங்க எப்படிங்க தமிழ்நாட்டுக்காக சண்டை செய்வீங்க? தமிழ்நாட்டுக்கு எப்படிங்க நல்லது பண்ணுவீங்க? எப்படிங்க தமிழ்நாடு ஆளுவீங்கன்னு நான் கேட்கிறேன். ஏங்க போன வருஷம் உங்க மேல கேஸ் போட்டு இருக்கிறது ஏங்க மீடியா ஃபுல்லா பிளாஷ் ஆச்சு. இதுவே உங்களுக்கு தெரியல? இதுவே உங்களுக்கு தெரியல? எஃப்ஐஆர் போட்டவங்களுக்கு எல்லாம் வந்து போலீஸ் சம்மன் கொடுக்குமானா சம்மன் அனுப்பாது. எதுனா வந்து உங்களை இன்வெஸ்டிகேஷன் பண்ணனாதான் சம்மன் அனுப்போம் போலீஸ். எஃப்ஐஆர் போட்டுருவாங்க, மேபி அது வந்து சிசி ஆயிட்டு, அதாவது கோர்ட்டுக்கு ட்ரையலுக்கு வரும் பாத்தீங்களா, அப்பெல்லாம் சம்மன் அனுப்புவாங்க. ஏங்க இது மாதிரி உங்களுக்கு வழக்கு போட்டு ஒரு வழக்குல நாங்க விசாரிச்சு உங்க மேல வந்து சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணிட்டோம், நீங்க வந்து கேஸ் இன்னைக்கு கோர்ட்டுக்கு வருது, அதனால நீங்க வரணும் அப்படின்னு சம்மன் அனுப்புவாங்க. நீங்க செலிபிரிட்டி, மீடியா ஃபுல்லா பிளாஷ் ஆச்சு, இந்த சம்பவத்தை நீங்க மறைச்சிட்டீங்க. சோ பெரம்பூர்ல தேர்தல் நடத்தும் அலுவலர் இதை வந்து கண்டிப்பா பாப்பாரு, எப்படிங்க நீங்க மறைக்கலாம் அப்படின்ட்டு பெரம்பூர்ல இவருடைய நாமினேஷனை ரிஜெக்ட் பண்ணுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. பட் இருந்தாலும் நான் என்ன கேட்டுக்கொள்கிறேன் என்றால், தயவு செஞ்சு பெரம்பூர்ல தேர்தல் நடத்தும் அலுவலரே, இல்ல எலெக்ஷன் கமிஷன் ஆபீசரே, இல்ல அங்க இருக்கும் திமுக வேட்பாளர்களே, அதிமுக வேட்பாளர்களே, தயவு செஞ்சு இவர் நாமினேஷனை ரிஜெக்ட் பண்ணுங்கன்னு ஸ்க்ரூட்டினி பண்ணாதீங்க ப்ளீஸ். நான் உங்க கால்ல விழுந்து கேட்கிறேன். ஏன்னா இந்த மனுஷனை நீங்க அப்படி ஸ்க்ரூட்டினி பண்ணி வெளியில அனுப்பிட்டீங்கன்னா அவ்வளவுதாங்க. இது திமுகவின் சதி செயல். எனக்கு வந்து இவங்க மயக்க மருந்து கொடுத்து நான் வந்து மறந்து போக வச்சுட்டாங்க. இது திமுக வேணும்ட்டே பண்ண விஷயம். வேணும்ட்டே என்ன மறக்கடிச்சிட்டு இப்ப பாருங்க அவங்களே என் ஃபைல ரிஜெக்ட் பண்றாங்க. இதுவே என்ன ஸ்க்ரூட்டினில ரிஜெக்ட் பண்ணாம இருந்திருந்தால் நான் பெரம்பூர்ல அறுத்து கிழித்து தள்ளி இருப்பேன் அப்படின்னு இவனுங்க எல்லாம் பேசுவானுங்க. சோ ப்ளீஸ் நான் கேட்கிறேன், பெரம்பூர் தேர்தல் நடத்தும் அலுவலருக்கு என்னோட கைண்ட் ரிக்வெஸ்டா வைக்கிறேன், எல்லா வேட்பாளர்களுக்கும் அங்க கைண்ட் ரிக்வெஸ்டா இருக்கிறேன், ப்ளீஸ் இதை எதிர்த்து யாரும் பேசாதீங்க, யாரும் சொல்லாதீங்க. அந்த மனுஷன் பெரம்பூர்ல நிக்கட்டும், பெரம்பூர்ல நின்னு தேர்தல்ல தோத்து போனோங்க. ஏன்னா இவங்களெல்லாம் தோற்கடிச்சுதான் அழகு பார்க்கணும். இந்த ஸ்க்ரூட்டினி எல்லாம் பண்ணாதீங்க. வாய்ப்பு கூட இருந்தா கூட தயவு செஞ்சு பண்ணாதீங்க. திருச்சி கிழக்குலயும் சொல்றேன், இன்கேஸ் இப்ப டவுன்லோட் பண்ணி சிலதெல்லாம் நோட் பண்ணி வச்சிருப்பாங்க, இது தப்பா இருக்கு, யாருக்கு என்ன தெரியும்? அங்க வந்து பாத்தீங்கன்னா என் பசங்களுக்கு கடன் கொடுத்திருக்கேன், என் பொண்டாட்டிக்கு கடன் கொடுத்திருக்கேன், என் அம்மாக்கு கடன் கொடுத்திருக்கேன், என் அப்பாக்கு கடன் கொடுத்திருக்கேன்னு வரிசையா போட்டாரு. திடீர்னு வந்து இந்த திருச்சி கிழக்குல கூட நான் கடன்லாம் ரிட்டர்ன் வாங்கிட்டேன் அப்படின்ட்டு கூட இருக்கலாம். சோ தகவல்கள் கான்ட்ராடிக்ட் ஆயிருக்கலாம், அங்கேயும் இங்கேயும் நிறைய கான்ட்ராடிக்ஷன் இருக்கலாம். திருச்சி கிழக்குல கூட இவருடைய வேட்பு மனுவை ரிஜெக்ட் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் திருச்சி கிழக்கு வேட்பாளர்களுக்கும் நான் சொல்லிக்கிறேன், திருச்சி கிழக்குல தேர்தல் நடத்துறவங்களுக்கும் சொல்லிக்கிறேன், தயவு செஞ்சு பிளீஸுங்க. எங்க 2 தொகுதியிலும் எங்க அண்ணன் நிக்கணும், 2 தொகுதியிலும் எங்க அண்ணன் சண்டை செய்யணும், 2 தொகுதியிலும் எங்க அண்ணன் தோத்து போறத உண்மையான வர்ச்சுவல் வாரியர்ஸ் நாங்கெல்லாம் காண ஆசைப்படுகிறோம். ஏன்னா இவங்க எல்லாம் கனவு உலகத்துல இருக்காங்க. தேர்தல் அரசியல்ன்றது என்னமோ போயிட்டு ஒரு நாள் நின்னு ஒரு 1000 பேர் வந்து நின்னுட்டா நம்ம ஜெயிச்சிடுவோம்,
தமிழ்நாடு முழுக்க நமக்கு தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த பிம்பத்தை நம்ம உடைக்கணும். 2 தொகுதியிலும் விஜய் நிக்கணும். 2 தொகுதியிலும் விஜய் தோத்து போனாதான் இன்னைக்கு எனக்கு விஜய் தான் முக்கியம், என் புருஷன் கூட முக்கியம் இல்ல, எனக்கு என் குழந்தை கூட முக்கியம் இல்ல, விஜய் தான் முக்கியம் அப்படின்னு சுத்திட்டு திரியுதுங்க பாருங்க. இதுங்களுக்கு தெரிய வரும், ஆஹா நம்ம ஒண்டிதான்டா மென்டலா மாறி சுத்தின்னு இருக்கோம். ஆனா இங்க தமிழ்நாட்டு மக்கள்லாம் உஷாராதான் இருக்காங்க. அப்ப விஜய் ஒரு டம்மி பாவாவா, நம்ம தான் ரொம்ப ஹெவி பில்டப் குத்துன்னு இருக்கிறோமா அப்படின்றது உண்மையிலே தெரிய வரும். ஏன்னா எங்க நம்ம ஏன் இதை எடுத்து பேசுனா, விஜய் ஒரு தற்கொலை கூட்டத்தை உருவாக்கி வச்சுன்னு இருக்காரு. ஒண்ணும் இல்லைங்க, நேத்து நீங்க வரும்போது பார்த்திருப்பீங்க, இங்க சென்னையிலங்க, அதுவும் அவர் ஏர்போர்ட்டை நோக்கி வரும்போது ஒருத்தர் பைக்ல போறவர் சொல்றாரு, இன்னும் எத்தனை உயிரை சாவடிக்க இவன் போறானோன்னு. இதுதான் ஆக்சுவல் உண்மையான பொதுமக்களோட கருத்து. விஜய் கார் போகும்போது இந்த பொதுமக்கள் எல்லாம் நினைக்கிறது என்னன்னா, ஐயோ இவன் போறானே, இன்னும் எத்தனை பேரை சாவடிக்க போறான் அப்படிதான் நினைக்கிறாங்க. ஆனா அவர் போற போக்குல கொஞ்சம் லவுடா சொல்லிட்டாரு. எங்க பக்கத்துல ஒரு பஜாரிங்க, ஏங்க அது உண்மையிலே பொம்பளை இல்லைங்க, ஒரு பஜாரி ஒண்ணு ஏங்க என்ன கெட்ட வார்த்தை பேசுதுங்க அது. அந்த லேடி அவர் சொல்லிட்டாரு, அவர் அப்படியே ஃபாலோ பண்ண போது விட்டா அச்சிட்டு இருக்கும் போல ஒரு கெட்ட வார்த்தை. அந்த கெட்ட வார்த்தை ஆக்சுவலா எனக்கு சொல்ல மனசு வரல, நான் வேணா பின்னாடி போட்டுறேன். ஏங்க நமக்கு வாய் கூசுது இந்த மாதிரி வார்த்தை பேசுறதுக்கு. நான் உண்மையிலேயே சொல்றேங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரே கெட்ட வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னா, அதிகபட்சமாக நான் ஒரு எக்ஸ்ட்ரீம்க்கு போனாலும் மயிருன்னு பேசுவாங்க. ஏங்க அது கெட்ட வார்த்தை லிஸ்ட்ல கூட பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல தான் இருக்கும். அந்த வார்த்தையை தான் நான் ஒரு எதிர்ச்சியா ஓவர் டென்ஷன் ஆகும் போது அந்த ஒரு வார்த்தையை தான் பேசுவேன். அந்த வார்த்தை பேசுறதே எங்க அம்மா கேள்விப்பட்டாங்கன்னு நினைச்சுக்கோங்களேன், செருப்பால அடிப்பாங்க. நீ எப்படி அந்த வார்த்தையை யூஸ் பண்ணலான்னு செருப்பாலே அடிப்பாங்க. ஏங்க ஒண்ணும் இல்ல, ஒரு முந்தா நேத்து பேசும்போது ஆதவ அர்ஜுனா நான் நாயின்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா ஒரு ஓவர் டு த எக்ஸ்ட்ரீம் போனனால நாயின்னு சொல்லியிருப்பேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு எங்க அம்மா கேக்குறாங்க, அவன் உன்னோட எவ்வளவு வயசுல பெரியவன், அவனை போயிட்டு நீ நாயின்னு சொல்லலாமா அப்படின்னு கேக்குறாங்க. சோ நம்மள வளர்த்த வளர்ப்பு அப்படி, நம்மள வளர்த்த தலைவர்களும் அப்படி, எப்ப ஒழுங்கா பேசுங்க, எப்ப நல்லா பேசுங்க, எப்ப நல்லா பழகுங்கன்னு. ஆனா இந்த தற்குறி என்ன மாதிரி ஒரு கூட்டத்தை உருவாக்கி வச்சிருக்கிறார் பாருங்க. ஒரு ரோட்ல ஒரு பப்ளிக் பிளேஸ்ல ஒரு பொண்ணு எப்படி பேசுது பாருங்க. ஏங்க நம்ம தமிழ்நாட்டு பெண்களை எப்படி தெரியுமா பாக்குறோம், ஏங்க குனிஞ்ச தலையை நிமிர மாட்டாங்க, அசிங்கமான வார்த்தையை ஐயோ பேசவே மாட்டாங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டு பெண்களை இந்த ஊர் உலகமே நினைச்சுன்னு இருக்கு. ஆனா எப்படியாப்பட்ட ஒரு பஜாரி கூட்டத்தை, ஒரு அசிங்கமா பேசுற பெண் கூட்டத்தை இந்த விஜய் வளர்த்து வச்சிருக்காரு பாருங்க. இதனாலதான் நம்ம என்ன சொல்றோம்னா, இந்த விஜய் முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு நபர், இந்த தமிழ்நாட்டு அரசியல் அப்புறப்படுத்த வேண்டிய ஒரு நபர். இங்க தமிழ்நாட்டு அரசியல்ல தேர்தல்ல வாங்குற அடியில இனிமேட்டு விஜய் நடிக்க கூட வரக்கூடாது. விஜய் அவனா நடிகனா கூட கன்சிடர் பண்ணக்கூடாது. பிகாஸ் அந்த வார்த்தையை கேட்ட உண்மையில நானே ஷாக் ஆயிட்டேன். அப்ப அந்த பைக்ல போனவர் எப்படி ஷாக் ஆயிருப்பாரு பாருங்க. ஐயோ என்னடா இது, ஒரு ஆம்பளை அந்த வார்த்தையை யூஸ் பண்ணா கூட பரவாயில்ல, ஒரு பொம்பளை யூஸ் பண்ணுது ஐயா. ஏங்க இவங்க அவங்க வீட்டுல எப்படி பேசுவாங்க கொஞ்சம் நெஞ்சு பாருங்களேன். அவங்க புருஷன் கிட்ட எப்படி பேசுவாங்க கொஞ்சம். நல்ல வேலைங்க ஹெல்மெட் போட்டுருந்தாங்க போல, மூஞ்சி ரிவீல் ஆகல, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். இல்லைன்னா ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் கழுவி ஊத்திருக்க மாட்டான், பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் கழுவி ஊத்திருக்க மாட்டான். நல்ல வேலை ஹெல்மெட் போட்டனால தப்பிச்சாங்க. சோ எப்படியாப்பட்ட ஒரு கூட்டத்தை உருவாக்கி வச்சிருக்கிறாரு பாருங்க விஜய். இதனாலதான் நம்மளுக்கு விஜய் மேல ரொம்ப அருவருப்பா இருக்கு. ஒண்ணு இல்லைங்க, நேத்து கேன்வாசிங் பண்ணிட்டு இவர் பாத்தீங்கன்னா திருச்சி கிழக்கு போறாருல, ரோட் ஷோ யாருன்னா பெர்மிஷன் கொடுத்தாங்களே? ஏங்க ரோட் ஷோ பெர்மிஷனே கொடுக்கல, நீங்க ரோட் ஷோ பண்ணிட்டு போறீங்களே. அப்போ ஒரு கண்டிஷன் போடுறாங்க, அந்த கண்டிஷனை வாண்டடாவே மீறினா எப்படின்ற ஒரு தலைமை இதை பண்ணலாமா? இன்னைக்கு தலைவனே ஒரு கண்டிஷனை மீறினா நாளைக்கு தொண்டர்கள் எப்படி? தொண்டர்கள் மதிப்பானா போலீஸ? பாடுறா போலீஸ் போட்ட கண்டிஷனை நானே மீறேன் பாடுறா அப்படின்ட்டு மீறிட்டு ரோட்ல பாத்தீங்கன்னா ரோட் ஷோ பண்றீங்க, 2 சைடும் டிராபிக் ஏற்படுத்துறீங்க. இது ஆப்போசிட் சைட்லயும் இவனுக்கு வண்டி தான் போகுது, அங்க அப்புறமா டிராபிக் ஜாம் ஆகாதான், அந்த மக்கள் அவசரத்துக்கு ஹாஸ்பிட்டல் போவான், அவன் நிலைமைலாம் என்ன? சரி ரோட் ஷோ பண்ணிட்டு போறீங்க, ரோட் ஷோ பெர்மிஷன் வாங்கி இருந்தால் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ரோடு ஃபுல்லா போலீஸ் போட்டிருப்பாங்க. ரோட் ஷோ பெர்மிஷன் வாங்காம நீங்க திடீர்னு ரோட் ஷோ பண்றீங்களே, நடுவுல எவனா ஆக்சிடென்ட் ஆகி செத்து போயிருந்தா யார் பொறுப்பு? இதுக்கும் என்ன தெரியுமா சொல்லுவானுங்க, திமுக சதி செயல். இது திமுக உன்னை ரோட் ஷோ பண்ண சொல்லிச்சா? இல்ல திமுக தான் இவனுங்களெல்லாம் ரோட்ல போய் அலைங்கடா, பைக் எடுத்துட்டு போய் விடுங்கடா அப்படின்னு சொல்லிச்சா? ஏங்க பண்ணது எல்லாம் பாத்தீங்கன்னா சட்டத்தை மீறி
சட்டத்துக்கு அப்பாற்பட்டு எல்லா விஷயங்களும் இவர் பண்ணிடுவாரு. ஆனா பழிய மட்டும் தூக்கி திமுகன்னு போட்டா தப்பா கிடையாதா? ரோட் ஷோவை முடிச்சுட்டு ஆமா அங்க வெயில்ல எது நான் பாக்குறேன், எங்க நேத்து அவ்வளவு சுல்லுன்னு வெயிலாச்சு. திருச்சி டெம்பரேச்சர் எடுத்து பாருங்களேன். அங்க அந்த பெண்கள் எது இவருடைய ரசிகை குஞ்சுகள் பாத்தீங்கன்னா நின்னுட்டு இருக்காங்க, எது வெயில்ல நின்னுட்டு இருக்காங்க. அந்த பெண்கள் எல்லாம் அவங்க அம்மா அப்பாவுக்கு எதுனா ஒரு வேலை வெட்டி செய்யுமானா சத்தியமா செஞ்சிருக்காது. ஏமா போய் இபி ஆபீஸ்ல போய் கரண்ட் பில்ல கட்டிட்டு வாமானா சத்தியமா போக மாட்டாங்க. ஏமா ரேஷன் கடைக்கு போயிட்டு ஒரு பொருளை வாங்கிட்டு வாமானா சத்தியமா போக மாட்டாங்க. ஏமா ஹாஸ்பிட்டலுக்கு போய் தம்பியை கூட்டு போயிட்டு ஒரு 5 நிமிஷம் இருந்து ட்ரிப்ஸ் ஏத்திட்டு வாமானா போக மாட்டாங்க. ஆனா விஜய பாக்கணும்ட்டு போறாங்க. ஓகே, சந்தோஷம். 30 வருஷமா விஜய நம்ம பார்த்தது இல்ல, சரி விஜய் வராருன்னு பார்க்க போறீங்க. அங்க வெயில் கொளுத்துது. அங்க அந்த பெண்கள்லாம் பாத்தீங்கன்னா மயக்கம் போட்டு உழுற நிலைமைக்கு போயிட்டாங்க. நேற்று ஆக்சுவலா அது ஒரு சின்ன கரூர் ஆகி இருக்கும். அங்கேயும் தண்ணி பாட்டில் குத்தானுங்களான்னு பாத்தீங்கன்னா குடுக்கல. எது இவங்க காலையிலே வந்துட்டாங்க. அண்ணன் மத்தியானம் தான் வராப்புல. காலையில இருந்து நின்று இருக்கிறாங்க, வெயில் அடிக்குது. அங்க நிக்கிறவங்க எல்லாம் சொன்னா ஐயோ எனக்கு மயக்கம் வருது. அப்படியே அந்த பெண்கள் நிற்கிற நிலைமைய பாத்தீங்கன்னா நான் பின்னாடி வீடியோ கூட போடுறேன். அப்படியே உட்டாஸ் காலி, அவ்வளவுதான். இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு தான் அந்த பாடியில குளுக்கோஸோ எனர்ஜியோ இருக்கும் போல, டீஹைட்ரேஷன் ஆகி செத்து போயிடுவாங்க. இந்த மாதிரி உங்களை யாருங்க போய் நிக்க சொல்றா? நீங்க கொஞ்சம் சொல்லுங்க, யார் போய் நிக்க சொல்ற? அவ்வளவு கஷ்டப்பட்டு அதான் இந்த விஜய்க்காக அங்க இருக்கிற தண்ணி பாட்டில் ஸ்நாக்ஸ் குத்தா உங்களுக்கு இன்னாயா மறுக்க சொன்னாலும் இன்னாயா உங்களுக்கு பிரச்சனை? ஏன் தண்ணியை கொடுக்க மாட்டீங்க? மனுஷன் வராரு, அந்த அவருக்கு முன்னாடி அவ்வளவு கூட்டம் வெயில்ல தத்தளிச்சுன்னு இருக்குது. 10 அவுட்டா என்ன எல்லாம் சாப்பிட்டீங்களா காலையில, எது மத்தியானம் காலையில சாப்பிட்டீங்களான்னு கேக்குறாரு. இதுதான் தலைவன். ஏமா இதே திமுகவா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் மத்தியானம் வரப்போறேன், நீங்களாம் காலையில வந்துட்டீங்களா, ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி குத்தனே வந்துச்சா, ஃபுட் அரேஞ்ச் பண்ணி குத்தனே வந்துச்சா, சாப்பிட்டீங்களா, தெம்பா இருக்கிறீங்களா? இதுதான் ஒரு நல்ல தலைவனுக்கு அழகு. ஆனா அங்க வெயிட் பண்ணிட்டு ஒண்ணுமே தண்ணி பாட்டிலும் கொடுக்கல, பிஸ்கட்டும் கொடுக்கல, வெயிட் பண்ணி இருக்கிறவங்களை பார்த்து 10 அவுட்டா என்ன கேட்கிறாரு தெரியுமா? என்ன காலைல சாப்பிட்டீங்களா, எல்லாரும் சாப்பிட்டீங்களா? மத்தியானம் காலைல சாப்பாடை பத்தி அவனா கேட்பானா? நீங்களே சொல்லுங்களேன். கேட்டுட்டு கேஸ் பிரச்சனைக்கு போறாரு. கேஸ் பிரச்சனை 1 மாசமா நடந்துனுங்கறியா? ட்விட்டர்ல ஒரு அறிக்கை போடல, பாஜக எதிர்த்து ஒரு கேள்வி கேட்கல. எது 1 மாசத்து பிரச்சனைய நேத்து எடுத்துட்டு திருச்சியில பேசுறாரு. ஏன் பெரம்பூர்ல பேசிருக்கலாம், பேசல. குளத்தூர்ல பேசிருக்கலாம், பேசல. திருச்சி கிழக்குல ஏன்னா கிறிஸ்டியன்ஸ் ஓட்டு ஜாஸ்தியா இருக்கு, மைனாரிட்டிஸ் ஓட்டு ஜாஸ்தியா இருக்கு. அங்க நான் பாஜகவை பேசினாதான் இவெல்லாம் எனக்கு ஓட்டு போடும். எவ்வளவு பெரிய சுயநலவாதி பாத்தீங்களா? இதெல்லாம் விஷ ஜந்து கிடையாது. அப்போ ட்விட்டர்ல ஒரு போஸ்ட் சும்மாவே ட்விட்டர்ல போடுவல, கேஸ் எதிர்த்து எதுனா போட்டிருக்கியா? நீ ஒண்ணுமே போடல. அப்ப ஜந்து தானே, விஷ ஜந்து தானே நீ? இல்ல நேத்து தான் இவங்க வீட்டுல கேஸ் காலியாச்சோ? வீட்டுல கேஸ் காலியானோம்னா அப்பதான் இவருக்கு தெரிஞ்சிருக்கு போல, ஓ ஈரான்ல போர் நடக்குது இல்ல, அதனால கேஸ் பிரச்சனை இருக்கு போல, நம்மளும் போய் திருச்சி கிழக்குல போய் பேசுவோம்னு பேசுனீங்களா? என்னங்க இது? எப்பத்தி பிரச்சனைங்க கேஸ் பிரச்சனை? அப்ப கூட வார்த்தையில ஒரு வார்த்தை பாஜகன்னு வந்துச்சா பாத்தீங்களா நேத்து? எங்கன்னா ஒரு வார்த்தை பாஜக, அதுக்கும் தூக்கி யாரை கேட்கிறாருன்னா ஸ்டாலின் சார். நீங்களாச்சும் பாத்துருக்கணும்ல ஸ்டாலின் சார். ஐயோ இவங்களை நினைச்சா நம்மளுக்கு சிரிக்கிறதா அழுகுறதா? அங்க நிக்கிறவனெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. டேய் இப்படி இவர் பின்னாடி போய் என்னடா ஆக போறீங்க, செத்துக்கிட்டு போடு போறீங்கடா அப்படின்ற நிலைமைக்கு தான் இருந்துச்சு நேற்று திருச்சி கிழக்கு. கூட்டம் ஆபியஸா வர செய்யுங்க. அங்க திருச்சி கிழக்குனா அந்த தொகுதியில இருந்து ஒண்டி வந்திருக்க மாட்டான். எங்கெந்தோ வந்தவன் கூடிதான் அப்படி நின்னா ஒண்ணு. அப்ப கூட பாத்தீங்கன்னா கிட்டைக்கா காட்டும் போது அது கூட்டம், கொஞ்சம் ட்ரோன் ஷாட்ல பாத்தீங்கன்னா அங்க கூட்டமே இல்ல, அங்க ஆளே இல்ல அங்க. சோ விஜயோட மவுஸ் அவ்வளவுதான். அதனாலதான் நான் என்ன சொல்றேன்னா, தயவு செஞ்சு இந்த 2 இடத்துலயும் இருக்கிறவங்க யாரும் இவரோட நாமினேஷனை ஸ்க்ரூட்டினி பண்ணணும்னு சொல்லாதீங்க. இவர் நிக்கட்டும், இவர் நின்னு தோத்தாதான் இந்த ஊர் உலகத்துக்கு தெரியும். ஏன்னா இவர் மட்டும் இப்படியான்னு பாத்தீங்கன்னா கிடையாது. இவர்கிட்ட இருக்கிற வேட்பாளர்கள் வேற ரகம். எது அவினாசி இல்லங்க, ஒரு வேட்பாளர், ஒரு பெண் வேட்பாளர் கமலின்னு நினைக்கிறேன் அவங்க பேரு, கிளம்பிட்டாங்க. காலையிலே அந்த கூட்டத்தோட மூலங்கிலும் ஆட்சின்னு பாத்தீங்கன்னா, ஏய் நான் வேட்புமனு தாக்கல் செய்ய போறேன், எல்லாம் வாங்கடா, இன்னைக்கு விஜயோட மவுஸ் என்னன்றதை நம்ம காட்டுறோம்டா வாங்கடான்ட்டு பாத்தீங்கன்னா காலையிலே கிளம்பி வட்டாட்சியர் ஆபீஸ்க்கு போயாச்சு. அங்க அந்த தேர்தல் நடத்தும் ஆபீசர் கிட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நாமினேஷன் பேப்பரை கொடுக்கணும்ல, அங்கேயும் போயிட்டு பாத்தீங்கன்னா இவங்க கிளம்பி ஆபீஸ்க்குள்ள போயிட்டு ரூம்குள்ள போயிட்டு உட்காந்தாச்சு.
ரூம்குள்ள உட்கார்ந்த பிறகு ஆபீசர் இவங்க மூஞ்ச பாக்க, இவங்க ஆபீசர் மூஞ்ச பாக்க, ரெண்டு பேர் பார்த்துனே இருக்கிறாங்க போல. அப்ப ஆபீசர் கேட்டுருவா, சரிம்மா வந்திருக்கீங்களே, எங்க நாமினேஷன் பேப்பர் கொடுங்க அப்படின்னு. அப்பதான் இவங்களுக்கு ஓஹோ, நம்ம நாமினேஷன் பேப்பர் கொடுக்க தானே வந்தோம். எங்கப்பா நாமினேஷன்? அக்கா என்கிட்ட இல்ல. எங்கப்பா அக்கா என்கிட்ட இல்ல. ஆஹா, வீட்லயே வச்சுட்டு வந்துட்டோம் வா. ஏங்க, அதாவது ஆதவ அர்ஜுனா கூட நாமினேஷன் பண்ண வரும்போது ஆதார் கார்டை தான் விட்டு வந்துட்டாப்ல, இவங்க நாமினேஷன் பேப்பரே விட்டு வந்துட்டாங்க. பாத்தீங்களா? அப்ப எவ்வளவு பேரு ஏங்க நம்ம எதுக்கு போறோம்? இவங்களுக்கு ஒரு கொண்டாட்டம், அவ்வளவுதான். விஜய் 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 ஒரு கொண்டாட்டம். நமக்கு நம்ம எங்க போறோம், எதுக்கு போறோம்? ஏங்க, ஸ்கூல் படிக்கிற குழந்தை கூட எக்ஸாமுக்கு போகும்போது ஆல் டிக்கெட் எடுத்துட்டுமா 4 வாட்டி பார்க்கும். ஆல் டிக்கெட் வீட்டுல இருக்கா, ஆல் டிக்கெட் பேக்ல வச்சுட்டோமா, ஆல் டிக்கெட் புக்குக்குள்ள வச்சுட்டோமான்னு 4 வாட்டி வச்சு செக் பண்ணுவாங்க. எது? ஸ்கூலுக்கு போற குழந்தை. ஆனா இந்த அம்மா நாமினேஷன் பண்ண போது நாமினேஷன் பேப்பரே மறந்து விட்டுட்டு போறாங்க. இவங்கெல்லாம் நாளைக்கு எம்எல்ஏ ஆனா என்ன நடக்கணும்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இப்படியாப்பட்ட தற்கூரி கூட்டத்தை தான் இவர் எம்எல்ஏ ஆகணும்னு துடிச்சு இருக்காரு. இவரு ஒரு ரகம். அதாவது நான் ஃபர்ஸ்ட் சொன்னல, பறவைகள் பலவிதம் ஒவ்வொன்றும் ஒரு விதம் அப்படின்னு சொன்ன பாருங்க. அந்த இது அதுல இந்த தற்குறி ஒரு விதம்னா, இன்னொரு தற்குறி எந்த விதத்துல இருக்குன்னு பாத்தீங்கன்னா திருத்தணியில இது இருக்கிற தற்குறியோ ஒரு சிறந்த தற்குறி எதுனா இந்த தற்குறி தான். திருத்தணியில வேட்பாளர் ஒருத்தர் அறிவிச்சாங்க. அதாவது அவர் பேர் சத்யகுமார். அந்த சத்யகுமார் யாருன்னா, ஏங்க உங்களுக்கு தெரியாதுங்க, மிகப்பெரிய அட்வொகேட்டுங்க, மிகப்பெரிய அட்வொகேட்னு சொல்லிப்பாரு. ஆனா அவருக்கு அம்பேத்கரே எப்போ ஃபேமஸ் ஆனாருன்னா, விஜய் அம்பேத்கரை பேசுறதுக்கு அப்புறமா தான் அம்பேத்கரே ஃபேமஸ் ஆனாராம். இவர் தான் ஒரு மிகப்பெரிய அட்வொகேட். டேய், கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியானாலே நமக்கு ஞாபகம் வருது யாருன்னு பாத்தீங்கன்னா அம்பேத்கர் தான். அம்பேத்கர் என்னன்னு சொல்றோம்னா சட்ட மாமேதைன்னு சொல்லுவோம் அம்பேத்கரை. ஆனா இந்த தற்குறி என்ன சொல்லுச்சுன்னா, அம்பேத்கர் எப்போ ஃபேமஸ் ஆனார்னா விஜய் அம்பேத்கரை பத்தி பேச ஆரம்பிச்சதுக்கு பிறகுதான் ஃபேமஸ் ஆனார். ஆனா விஜய் அம்பேத்கரை பத்தி எங்கன்னா ஒரு வார்த்தை பேசிருக்காருன்னா எங்கேயும் பேசல. கொள்கை தலைவரா வச்சிருக்காப்ல, அவ்வளவுதானே தவிர்த்து அம்பேத்கரையோ பெரியாரையோ காமராஜரையோ வேல்நாச்சியாரையோ இல்ல அஞ்சகம்மாலையோ எங்கன்னா பேசிருக்காருன்னா இது வரைக்கும் எங்கேயும் பேசல. சரி, அது தற்குறியிலே மிக சிறந்த தற்குறின்னு வச்சுக்கோங்க. அந்த தற்குறி என்ன பண்ணுதுன்னா, திருத்தணியில போயிட்டு கேன்வாசிங்க்கு என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாரு அங்க இருக்கிற கட்சி நிர்வாகிகள் கிட்ட எல்லாம், நீங்க எல்லாரும் வரணும்னு கூட எனக்கு அவசியம் இல்ல, எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் வீடியோ எடுத்து ரீல்ஸ் போட்டாலே போதும், பல லைக்ஸ் பல லட்சக்கணக்கான மக்கள் பாக்குறாங்க, நான் திருத்தணியில வின் ஆயிடுவேன். அங்க இருக்கிற கட்சிக்காரன் திணறான், கொந்தளிக்கிறான். ஏங்க, இந்த மனுஷன் நீங்க யாரும் என் கூட வரலன்னா கூட பரவாயில்ல, நான் பாத்தீங்கன்னா வீடியோ எடுத்து ரீல்ஸ் போட்டு பாத்தீங்கன்னா கேண்டிடேட்டா வின் ஆகிடுவேன், எம்எல்ஏ ஆகிடுவேன். என் விஜய்க்கு அவ்வளவு பெரிய மவுஸ் இருக்கு, விஜய்க்கு மவுஸ் இருக்குதோ இல்லையோ, எனக்கு அவ்வளவு பெரிய மவுஸ் இருக்கு, எனக்கு அவ்வளவு பெரிய ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்ட்டு. ஏங்க, அவர் போற இடம்லாம் பாத்தீங்களா, அவர் தனியா போறாருங்க. திருத்தணி முழுக்க தனியா போயிட்டு வீடியோ எடுக்க சொல்றாப்ல, அவ்வளவுதான். இப்படி போறாரு, ஓட்டு போட்டுருங்கன்றது வீடியோ எடுக்க சொல்ற. அந்த வீடியோவை ரீல்ஸா போட்டாலே போதும், நான் வின் பண்ணிடுவேன். இந்த மாதிரி கேண்டிடேட் எல்லாம் வாழ்க்கை வரலாற்றுல நம்ம எல்லாம் பார்த்தே இருக்க மாட்டோம். நீங்க யாரும் என் கூட கேன்வாஸ் பண்ண வேணாம், நானே தனிப்பட்ட முறையில நான் வீடியோ போடுவேன், அந்த வீடியோ இருந்தாவே போதும், நான் ஜெயிச்சிடுவேன்றாரு. அப்ப இத்தனை வருஷமா நாங்க யாருக்காக உழைச்சுன்னு இருந்தோம்? ஏங்க, அங்கங்க கேண்டிடேட்ஸ்னா எப்படி தெரியுமா, அவன் ஒரு 30 வருஷம் 40 வருஷம் 50 வருஷம் கட்சிக்காக வேலை செஞ்சிருப்பான். அவனுக்கு நீங்க கேண்டிடேட் கொடுக்கும் போதுதான் அவனுக்கு அப்பா இவ்வளவு வருஷம் நம்ம கஷ்டப்பட்டதுக்கு பலனா இந்த எம்எல்ஏ சீட்டு கிடைச்சிச்சுடா அப்படின்ட்டு இறங்கி வேலை செய்வான், சம்பவம் செய்வான். ஆனா நேத்து கட்சியில ஜாயின் பண்ணோம், இன்னைக்கு நமக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுத்தா நமக்கு அந்த எம்எல்ஏ சீட்டோட பவுச்சி தெரியுமா? அந்த மாதிரிதான் பாத்தீங்கன்னா இந்த திருத்தணி சத்யகுமாருக்கு கொடுத்திருக்காங்க. அங்க பாத்தீங்கன்னா திருத்தணி மக்களும் சரி, திருத்தணி இவரோட ஓன் கட்சி நிர்வாகிகளே இவருக்கு அகைன்ஸ்டா இருக்கிறாங்க. ஏங்க, அந்த மனுஷன் பிரச்சாரமும் பண்ண மாட்டான், வீடியோ எடுத்தா போதும், ரீல்ஸ் எடுத்தா போதும், நான் வெற்றி பெற்றுடுவேன் அப்படின்னு சுத்தி இருக்காரு. இதெல்லாம் எங்கிருந்து உட்பட போகுது அப்படின்னு வேற யாருன்னா சொல்றாங்களான்னா கிடையாது. அங்க இருக்கிற அவருடைய ஓன் கட்சி நிர்வாகிகளே சொல்றாங்க. இந்த மாதிரி தற்குறிகள் அடங்கிய ஒரு கூட்டத்தை தான் விஜய் வச்சுட்டு இருக்காரு. இங்க என்னடானா ஆதவ அர்ஜுனா உயர்ந்த மனுஷங்க நெட்டக்கோக்கு ஆதவ அர்ஜுனா பிரச்சாரம் பண்ணும்போது விசில் சிம்பல் போறாரு. திடீர்னு பார்த்தா விசில் சிம்பல் விடுதலை சிறுத்தை ஆயிடுது. ஏன்னா பழக்க தோஷத்துல பழைய கட்சி பேர் சொல்றதுதான் ஒரு பெரிய விஷயமாங்க. எங்க அண்ணன் உங்களுக்கே நல்லா தெரியும், விடுதலை சிறுத்தையில தான் இருந்தாரு. திடீர்னு மனுஷனுக்கு விடுதலை சிறுத்தை மேல பாசம் போயிட்டு இருக்குது, விடுதலை சிறுத்தைன்றாரு.
பேஸ்ல இருக்கிறவன் தெரியாம தான் முன்னாடி இருந்த கட்சியை சொல்லலாம். ஆதவ அர்ஜுன் போய் சொல்லலாமாங்க? அதுவும் விஜய்க்கு வெரி க்ளோஸ், விஜய்க்கு ஒரு ரைட் ஹேண்டு, வார்த்தைக்கு வார்த்தை தமிழக வெற்றி கழகம் தான் ஆட்சியை பிடிக்க போது, எங்க முதலமைச்சர் விஜய் தான் சொல்ற ஆதவ அர்ஜுனா விடுதலை சிறுத்தை நல்ல வேலை திமுக ஓட்டு போடுங்கன்னு சொல்றாதே. அப்புறமா நீதான் வந்து திமுக அனுப்பிய ஒரு கைக்கூலி விஜயை கவுக்கிறதற்காக திமுகவே செட்டிங் போட்டு ஆதவ அர்ஜுனாவை அனுப்பி இருக்கு அப்படின்னு ஆல்ரெடி சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறமா அதை வந்து நிறைய பேச ஆரம்பிச்சிருவாங்க. சோ ஆதவ அர்ஜுனா அந்த சைடு ஒரு காமெடி, இன்னொரு சைடுல இவங்க தான் சொன்னாங்க பாத்தீங்களா, நாங்க வந்து ஏழை கட்சி ஏழை கட்சி ஏழை கட்சி, எங்களுக்காக போஸ்டர் ஒட்டினவனுக்கு தான் சீட்டு தருவோம், ஆட்டோ டிரைவருக்கு சீட்டு தருவோம்ட்டு ஏடிஎம்கேல இருந்து வந்த கூப்பா கிருஷ்ணனுக்கு சீட்டு குத்தாங்க பாருங்க. அங்க என்னடான்னா அவரோட மைத்துனர் வீட்டுல கிட்டத்தட்ட 50 லட்சம் எது வாக்காளருக்கு காசு கொடுக்க வச்சுட்டு இருந்த 50 லட்சத்தை வந்து பாத்தீங்கன்னா பறக்கும் படை வந்து சீஸ் பண்ணிருக்கு. இவங்களான் தான் ஓட்டுக்கு காசு கொடுக்க கூடாதுன்னு சொல்றாங்க, இவங்களான் தான் நாங்க மாற்று அரசியல்னு சொல்றாங்க. எங்க ஆதவ அர்ஜுனாவே வில்லிவாக்கத்துல கட்டுக்கட்டா பணத்தை ரெடி பண்ணிட்டாருங்க. மக்களுக்கு காசு கொடுக்கறதுக்கு ஓட்டுக்கு காசு யார் தரா? ஆதவ அர்ஜுனா தராரு. பெரம்பூர்ல விஜய்க்கு ரெடி பண்றாங்க. எல்லாருமே காசை கொடுத்து தான் ஓட்டு வாங்க பாக்குறாங்க. மிஸ்டர் விஜய் ஆதவ அர்ஜுனாக்கோ நீங்க வந்து மற்ற கட்சிகளை பத்தி பேசுறீங்க, உங்க கட்சி பௌச்சிய ஃபர்ஸ்ட் பாரு. ஆதவ அர்ஜுனா போக போக பாப்பீங்க, இன்னொரு 15 நாள் இருக்குல்ல, இந்த 15 நாள்ல ஆதவ அர்ஜுனாவே காசு கொடுத்து மாட்ட போறதையும் நீங்க பார்க்கதான் போறீங்க. ஆனா என்ன தெரியுமா சொல்லுவாங்க, மாட்டின பிறகு என்ன தெரியுமா சொல்லுவாங்க, அது எங்க ஆளு காசு கொடுக்கல, எங்க துண்ட போட்டுக்கிட்டு திமுக காரன் வேணும்ட்டே காசை கொடுத்து எங்க பேரை கெடுக்கிறான். இது எப்பவுமே மிஸ்டர் ஆதவ அர்ஜுனுக்கு தெரியாத ஐடியாஸா? பாட்டில் தூக்கி அடிக்க விட்டுட்டு அதே வந்து பாத்தீங்கன்னா திமுக மேல திருப்பி போட்டாரு. அப்புறமா எங்க இதை கூட திருப்பி போட மாட்டாரா என்ன? இவங்களுக்கு இப்போ ஒரே டென்ஷன் தாங்க, ஆதவ அர்ஜுனுக்கும் சரி விஜய்க்கும் சரி ஒரே டென்ஷன் தான். அது என்ன டென்ஷன்னா, நம்ம இவ்வளவு பெரிய ஆளாச்சே, நம்மள கேண்டிடேட்டா அறிவிக்கிற இடத்துல டிஎம்கே வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்டா போடும், இல்லைன்னா நம்மளுக்காக பயந்து வேற வேட்பாளரை மாத்தியாச்சு போடுவாங்க அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா விஜய் எதிர்பார்த்தாரு. ஏன்னா டிஎம்கே வேட்பாளர் பட்டியல் தான் ஃபர்ஸ்ட் வந்துச்சு, விஜய் வேட்பாளர் பட்டியல நெக்ஸ்ட் தான் ரிலீஸ் பண்றாரு. பெரம்பூர்ல நிக்க போறாரா, திருச்சி கிழக்குல நிக்க போறாரா, எதுல நிக்க போறாருன்றது யாருக்கும் தெரியாது. டிஎம்கே வேட்பாளர் அறிவிக்கும் போது பெரம்பூர்ல வந்து ஆல்ரெடி சிட்டிங் எம்எல்ஏ போட்டாங்க, திருச்சி கிழக்குல ஆல்ரெடி சிட்டிங் எம்எல்ஏ போட்டாச்சு. விஜய்லாம் என்ன தெரியுமா நினைச்சாரு, நம்ம பெரம்பூர்ல நிக்கிறோம், நம்ம திருச்சி கிழக்குல நிக்கிறோம், உடனே திமுக எப்படி பயந்துட்டு அங்க இருக்கிற வேட்பாளரை மாத்தி ஒரு ஸ்ட்ராங்கான வேட்பாளரை போட போது பாடுறான்னு நினைச்சாங்க. பட் திமுக சட்ட கூட பண்ணலங்க. உன்னை ஜெயிக்கிறதுக்கெல்லாம் ஸ்ட்ராங்கான வேட்பாளர், டாப்பான வேட்பாளர், செலிபிரிட்டி வேட்பாளர்லாம் தேவை கிடையாது. ஃபர்ஸ்ட் எங்க கட்சி நிர்வாகி கிட்ட மோதியா, பெரம்பூர்ல போ, ஆர்டி சேகரை தொட்டு பார் பாப்போம், ஆர்டி சேகர் கிட்ட ஜெயிச்சு பார் பாப்போம். திருச்சி கிழக்கு போ, இனிகோ இருதயராஜ் தான் ஜெயிச்சிடலான்ட்டு போறியா, அங்க போ, ஓட விட போறாரு உன்னை இனிகோ இருதயராஜ். எங்க திருச்சி கிழக்குல பெரம்பூர்ல நீ ஜெயிச்சு காட்டிட்டு பாப்போம் அப்படின்ட்டு வேட்பாளரை மாத்தாம அதே வேட்பாளரை வச்சனால விஜய்க்கும் காண்டு, ஆதவ அர்ஜுனாவுக்கும் காண்டு. என்னடா நம்ம என்னென்னமோ கனவு நினைச்சோம், ஆனா இந்த திமுக எதையும் செய்யலையே அப்படின்னு வெம்பிட்டு கிடக்குறாங்க. அட்லீஸ்ட் வில்லிவாக்கத்திலேயாச்சும் மாத்துவீங்க, ஆதவ அர்ஜுன் போட்ட உடனே நீங்க மாத்துவீங்க அப்படின்னு பார்த்தா வில்லிவாக்கத்துல சமூகம் செஞ்சார் தளபதி. உங்களுக்கு நல்லா தெரியல, கார்த்திக் மோகனை போட்டிருக்காங்க வில்லிவாக்கத்துல. கார்த்திக் மோகனே ஆதவ அர்ஜுனாக்கு கட்டுல கைய விரல விட்டு ஆட்டுவாப்புல, இப்படி வா 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 எங்க சமூகம் செய், என்ன வச்சு சமூகம் செய் பாப்போம். கார்த்திக் மோகனுக்கு அவ்வளவு நல்ல பேர் அந்த தொகுதியில. சுத்தி நீங்க எங்க கேட்டு பார்த்தா, அந்த அண்ணா நகர், வில்லிவாக்கம் இந்த சைடு நீங்க எங்க போய் கேட்டாலும் கார்த்திக் மோகன்னா எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா அவ்வளவு பெரிய ஃபீல்டு ஒர்க்கரு, அங்க இருக்கிற எல்லா மக்கள் கிட்டயும் நல்ல பேரை வாங்கி வச்சிருக்கிறாரு கார்த்திக் மோகன். ஆதவ அர்ஜுன் மாதிரி வில்லங்கமான பேரை வாங்கி வைக்கல. எல்லார் வீட்டின் செல்ல பிள்ளையா யாரு இருக்காருன்னு பாத்தீங்கன்னா கார்த்திக் மோகன் இருக்காரு. சோ கார்த்திக் மோகன் அங்க போட்ட உடனே எங்க அண்ணனுக்கு இன்னும் ஐயோ என்னடா இது கார்த்திக் மோகனை போட்டீங்களே, நான் ஜெயிச்சிடலான்னு பார்த்தா இந்த கார்த்திக் மோகனை இங்க போட்டு என்ன தோக்கச்சிருவீங்களே அப்படின்னு பயம்.